தேவன் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர் என்கிற தலைப்புல சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுகின்ற தேவன். ஆமென். விசுவாசிங்க. அவர் நம்மளை நேசிக்கிறபடியினால எதை ஒளிச்சு வைப்பாங்க தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை தான் என்ன செய்வாங்க? ஆமா, நகைகள் எல்லாம் ரொம்ப பத்திரமாய் வைப்பார்கள், வைரங்களை பத்திரமாய் வைப்பார்கள். சில நிலத்தின் வீடுகளினுடைய பத்திரங்களை என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கவனமாக ஒளித்து வைப்பார்கள். அதெல்லாம் அங்கங்க வெளியில பாத்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. அத மாதிரிதான் நம்மளை கர்த்தர் என்ன செய்யறாரா, விலையேறப்பட்டவர்களாக அவருக்குள்ளாக நம்மை அவர் ஏற்று அவர் நம்மை மாற்றி இருக்கிறபடியினால நம்மளை என்ன செய்வாரா, அவருக்கு மிக முக்கியமான பொருள். அவருக்கு நாம மிக அருமையானவர்கள். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்மளை ஒளித்து வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். இயேசுவ பாத்தீங்கன்னா ஏரோதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம், விலக்கி அவர் ஒளித்து வைத்து காப்பாற்றினாராம். ஏரோது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோது அவரை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணானா, தேடி தெரிந்தானா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, பிதாவாகிய தேவன் அவரு ஏற்ற நாளிலே ஏற்ற காலத்திலே அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அவரை யாரும் தொடாதபடிக்கு என்ன செஞ்சாரு, ஒளித்து வைத்து காப்பாற்றினார். அதே மாதிரிதான் மோசேயை கர்த்தர் பார்வோனுக்கு விலக்கி ஆண்டவர் என்ன செய்யறாரா, ஆமா, விலக்கி ஒளித்து வைத்து அவர் நாணற்பட்டியிலே அவன் ஒளித்து வைத்து காப்பாற்றப்பட்டானாம். அதே போலதான் வேவு பார்ப்பதற்காக கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவா 12 பேரை செலக்ட் பண்ணி அங்க அனுப்புறாரு. பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே வேவு பார்க்க சென்ற உளவாளிகளை ராகாப் என்ன செஞ்சாங்களாம், எரிகோவுல அந்த அந்த தட்டைகள் தட்டைகளுக்குள்ள என்ன செஞ்சாங்களாம், ஒளிச்சு வச்சு காப்பாற்றினாங்களாம். அதே போல எலியாவ ஏசபேலுக்கு விலக்கி கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒளித்து வைத்து கர்த்தர் காப்பாற்றினார். நம்மையும் கூட இன்றைக்கு அவர் ஒளித்து வைத்து காப்பாற்றுகின்ற தேவன். இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையானவர்களே, தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் இந்த உலகத்திலே வருகின்ற வாதைக்கும் விக்கினத்துக்கும் ஆபத்துக்கும் நாச மோசத்துக்கும் அவர் விலக்கி அவர் ஒளித்து வைத்து காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தேவன் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். அதனால நீங்க கலங்க வேண்டாம், அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஏதாவது தீமைகள் வந்து விடுமோ, ஆபத்துகள் வந்து விடுமோ, நாச மோசங்கள் எனக்கு நேரிட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். யோபு சொன்னாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, தத்தளிப்பே நேரிட்டது, எனக்கு இளைப்பாறுதல் இல்ல, சுகம் இல்ல, அமைதல் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏன் அப்படின்னா, ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும்னா நம்ம எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாவீது போன எல்லா இடத்திலையும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்ப நாமும் கூட ஒருவேளை வேலைக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், இல்ல முக்கியமான காரியங்களுக்காக நீங்கள் கடந்து செல்லலாம், இல்ல வெளிதேச பிரயாணங்களுக்கு செல்லலாம். ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தீயோரையும் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் இல்லை. நாம் அவருக்கு மிகவும் முக்கியமானவர்களாய் இருக்கிறபடியினால நம்மளை ஒளிச்சு வச்சு நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்புங்க. தாவீது போன எல்லா இடத்துலயும் சவுலு
அநேக வேளைகள்ல பாத்தீங்கன்னா தாவீதின் மேல என்ன செஞ்சாராம், அவரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா ஈட்டியை எடுத்து என்ன செஞ்சானா, தாவீதை கொன்று போடும்படியாக அப்படியே மேல எறிந்தானா. எரிந்த பொழுதெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஆமென். அது மாதிரி நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். வசனங்களை கவனிங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவரை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 27:5 பார்க்கிறோம். தீங்கு நாளிலே, பாருங்க, தீங்கு நாளிலே என்னங்க, தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து. நம்மளை எங்க மறைக்கிறாரா? கூடாரத்துல. அவருடைய கூடாரத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய கூடாரத்துல நமக்கு என்ன இருக்கு? அடைக்கலம் இருக்கிறது. அவருடைய கூடாரத்துலதான் நமக்கு தேவையான உதவிகளும் ஒத்தாசைகளும் நன்மைகளும் இருக்கிறது. அவர் சொல்றார் வசனத்துல பாத்தீங்கன்னா, எப்படின்னா, கழுகு தன்னுடைய குஞ்சுகளின் மேல அசைவாடி தன்னுடைய சட்டைகளின் மேல தூக்கி கொண்டு போகுமா, செட்டைகளின் மேல தூக்கி கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்குமா. அதே மாதிரிதான் கர்த்தர் மேல அசைவாடி அவருடைய சட்டைகளின் மேல நம்மளை தூக்கி சொல்லுவார். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து அவர் எப்படி பாதுகாக்கிறதோ அதே போலதான் நம்மளை உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். அவருடைய நிழல்ல நமக்கு, அவருடைய சட்டைகளின் நிழல்ல, அவருடைய சட்டைகளின் மறைவுல நமக்கு உன்னத பாதுகாப்பு இருக்கிறது. ஒளித்து அவர் மறைத்து காப்பாற்றுவார். ஒரு கோழி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த கோழியினுடைய சிறகுகளுக்குள்ளாக எப்ப அது மறைக்கும் தெரியுமா? எப்ப மறைக்கும்? அந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போது, காகங்கள், கழுகுகள், பருந்துகள், பாத்தீங்கன்னு சொன்னா சில வேளைகள்ல பாம்புகள் கூட கோழி குஞ்சுகளை பாத்தீங்கன்னு சொன்னா விழுங்கும்படியா வரும்போது சில தாய் கோழிகள் பறந்து பறந்து அந்த பாம்போடு கூட போராடுகிறத பார்க்கிறோம் நம்ம. அதே மாதிரிதான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் விளையேறப்பட்டவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறபடியினாலே நம்மை ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுகிறதற்கு அவர் நம்மள அவர் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே என்னங்க ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். எதுல உயர்த்துவாரு? கண்மலை யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையின் மேலதான் நமக்கு உயர்வுகள் இருக்கின்றது. கண்மலையின் மேலதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கண்மலையில தாங்க நமக்கு பாதுகாப்பு. அவருடைய பாதத்துலதான் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். அப்ப தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே அவர் ஒளித்து வைத்து. நம்ம யாருங்க? நம்ம இந்த உலகத்துல நம்ம அவருக்கு யாரு? அற்பமா எண்ணப்பட்டவர்களாயிருந்தோம். இந்த உலகத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாயிருந்தோம். பேதமை உள்ளவர்களாக இருந்தோம். திக்கற்று நாதியற்றவர்களாக நம்ம இருந்தோம். ஆனா நம்ம அவர் தெரிந்தெடுத்து அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நம்ம மேலே ஊற்றி நம்மை பாவமர கழுவி நம்மை விலையேற பெற்றவர்களாக்கி அவருடைய கூடாரத்துல, அவருடைய கூடாரன்றது சாதாரணமா இருக்குமா? இல்ல, அவருடைய கூடாரமாகி அவருடைய சபைக்குள்ளாக அவர் நம்ம என்ன செய்யறாராம்? தீயவன் சாத்தான் நம்மள எந்தெந்த விதங்கள்ல நம்மள கண்ணிகளை கொண்டு மறைவாய் வைத்ததான கண்ணிகள் சுருக்குகள் அவன் வைத்திருக்கிற குழிகளுக்கு விலக்கி நம்மள அவருடைய தம்முடைய கூடார மறைவிலை ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு உயர்வை தருகிறார். அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது என்னன்னா,
கர்த்தரி நாமம் பலத்த துருகம், கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாயிருக்கிறார். பாருங்க, அந்த நாட்கள்ல கவனிங்க, தெரியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்டா அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு ஆண்டவர் அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தார். அவன் ஏன்னா கொலை செஞ்சவனை யாராவது சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. திரும்ப அவனை கொலை செய்யணும்ன்றதான் தேவனுடைய பிரமாணமே. ஆனா அதற்கும் தப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருந்தார். என்ன தெரியுமா? அடைக்கல பட்டணங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த கொலை செய்தவன் தெரியாம தவறு செய்து அவன் கொலை செய்து விட்டால், சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலை பார்த்து கொண்டு இருப்போம், ஒருவேளை பெரிய கல்லை தூக்கி கொண்டு இருப்போம், தெரியாம அவன் மேல விழுந்து செத்து போயிட்டான்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கொன்னுட்டான். சில டைம்ல விபத்துகள் அப்படித்தான் வருது ரோட்ல. அப்படிப்பட்டவர்கள் ஓடி அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அடைக்கல பட்டணத்துக்குள்ள கொலை செய்கிறவன் ஓடி ஒளித்துக் கொள்ளும்படியாய் வரும்போது அவனை யாருமே தொடக்கூடாது. ஏன்னா அவன் எதுக்குள்ள வந்துட்டான்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள. இன்றைக்கும் நம்முடைய அடைக்கல பட்டணமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நம்முடைய கண்மலையாக ஒளித்து வைத்து காப்பாற்றி நம்மை உயர்த்துகின்ற கண்மலையாக இயேசு இருக்கிறார். ஆமென். பாருங்க, தாவீது சொல்றாரு, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய மறைவிலே வந்து அடைவேன்னு சொல்றாரு. என்னங்க விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உடைய மறைவிலே வந்து அடைவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இவருக்கு கூட, மோசைக்கு கூட அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இங்க என்கிட்ட ஒளித்து கொள்ளுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆண்டவரே, நான் உங்க முகத்தை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டான். நான் உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் உடனே என் முகத்தெல்லாம் நீ பார்க்க கூடாதுப்பா, என்னை கண்டு ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்க முடியாது. சூரியனையே நம்மளால பார்க்க முடியலையே, கர்த்தருடைய முகத்தை பார்த்து நம்ம உயிரோட இருக்க முடியுமா? பஸ்மமாயிருவோம். சூரியனுக்கு பக்கத்துல நம்ம நெருங்கி போனோம்னா பஸ்மமா போயிருவோம். சொல்லுங்க. அப்ப இவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் சொன்னாரு, என்னை ஒருத்தனும் கண்டு உயிரோட இருக்க முடியாதுப்பா, ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? என் அண்டையில ஒரு இடம் இருக்குப்பா, என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கு. அந்த கண்மலை இருக்குல்ல, அந்த கண்மலை வெடிப்புல, அந்த மறைவுல நீ அங்க போய் இருந்துக்க. அப்ப நான் வந்து என்ன செய்வேன்னா உன்கிட்ட முன்னாடி கடந்து போவேன். அப்ப என் பின்புறத்தை நீ பாப்ப, என் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னண்டிலே ஒரு இடம் இருக்கு, அந்த கண்மலை வெடிப்புல நான் கடந்து போகிற வரைக்கும் உன்னை அங்க என்ன செய்வேன்? ஒளிச்சு வச்சு மறைச்சு அவனை காப்பாத்துவேன். ஏன்னா அந்த கண்மலை வெடிப்பு யாருங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே அவருடைய முதுகுகளிலே காயங்களினாலே வெடிப்பு உண்டானது. அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டதினாலே என்ன செஞ்சு? அங்கே துளைகள் வந்தது. கண்மலையினுடைய வெடிப்பு நம் ஆண்டவர் இயேசு. அங்க போய் நீங்க அடைக்கலம் புகுந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் விக்கனங்களுக்கு தப்பலாம், ஆபத்துக்கு தப்பலாம், நாச மோசத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்க தப்பலாம். பாருங்க, கண்மலையின் மேலே நம்மை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 31:20 பார்க்கின்றோம். நல்ல வார்த்தை. மனுஷருடைய அகங்காரத்துக்கு நிறைய பேர் என்ன செய்யறான்? கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போனா அகங்காரமா பேசுறான். அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இவ்வளவு அகங்காரம் பாரு, என்னது? திமிரு. எவ்வளவு அகங்காரம். இன்னொரு பேரு எவ்வளவு பெருமை, எவ்வளவு செருக்கு, எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு செருக்கு, எவ்வளவு மேட்டிமை அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அகங்காரம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு யார? நம்மள. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை, நம்மள அவருடைய சமூகத்தினுடைய மறைவிலை மறைத்து. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறான்? நம்ம கூட
என்னவா சண்டைக்கு வர்றான். எப்படிங்க இங்க சொல்றாரு கர்த்தரு, நாவுகளின் சண்டைக்கு விலக்கி. சும்மாவாது இருப்பீங்க, தண்ணி பிடிக்க போறீங்க, தண்ணி பிடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீம்பு பண்ணி சண்டை பண்ண வர்றாங்க. உண்மையா இல்லையா? வண்டி எடுத்து ரோட்ல போறீங்க, வீம்புக்குன்னே பின்னாடி என்ன செய்யறான், ஒலி அலாரம் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சவுண்டு எவ்வளவோ இடம் இருக்கு, ஒதுங்கி போகலாம். ஆனா வேணும்னே என்ன செய்யறான், அலாரம் கொடுத்துட்டு வர்றான். சிலர் வேணும்னே பாத்தீங்கன்னா பைக் ரைஸ் பண்ணிட்டு வருவான் ஸ்பீடா, பக்கத்துல மோதிர மாதிரி. இங்க அதான் போட்டிருக்கு, நாவுகளின் சண்டைக்கு. ஏடிஎம்ல போய் நின்னோம் அப்படின்னு சொன்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஒரு பக்கத்துல கொஞ்சம் நெருக்கி அவரை தொட்டுட்டேன். வயசான ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா நாய் விழுகிற மாதிரி விழுகிறார் என் மேல. எப்படி ஏங்க என்னைய ரொம்ப நெருக்கிக்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க ரொம்ப ஏற்கனவே நெருக்கமா தான் இருக்கு அப்படின்றேன் நான். பாருங்க, நான் சொன்னேன் சரி வாக்குவாதம் வேண்டாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றேன். பஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னா என்ன நெருக்கிக்கிட்டே வர்றீங்க, தொட்டுக்கிட்டே வர்றீங்க, காலை மிதிச்சிட்டீங்க. நாவுகளின் சண்டை. வேலை செய்யற இடத்துல நாவுகளின் சண்டை. ஸ்கூல்ல போனா நாவுகளின் சண்டை, காலேஜ்ல போனா நாவுகளின் சண்டை. இப்படி பல சண்டை. எந்த சண்டை? நாக்குல. ஆண்டவர் சொல்றாரு, நாவுகளின் சண்டைக்கு விலக்கி. வீட்டுல இருந்தா பாத்தீங்கன்னா பக்கத்துல சண்டை. என்னங்க சொல்றீங்க? இப்படி சண்டை சொல்ற இல்லையா? கிடையாது. அப்படி சொல்லி சண்டை போடுறேன். நாவுகளின் சண்டைக்கு விலக்கி. ஆண்டவர் சொல்லாரு, என் புள்ள சண்டை கூட போடக்கூடாது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், விவாதம் எழும்பும் அதை விட்டு விடு அப்படின்றார் கர்த்தரு. மாம்சத்தோட கிரியையில ஒண்ணு சண்டைகள். சண்டை நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சண்டை இருக்கக்கூடாது. யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்க அவயவங்கள் என்ன செய்தான்? இச்சைகள் போர் செய்தான். அதனாலதான் சண்டை வருதான். அதனால சண்டை வருதா உடனே ஓடி போயிரு. எங்க? காட்டுக்குள்ள ஆண்டவரின் சமூகத்துக்கு ஓடி போயிரு. ஏசப்பா, இந்த சோதனைக்கு நீ விலக்கி காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் சமூகத்துக்கு, அவர் கூடாரத்துல மறைத்து ஒளித்து வைக்கும்படியாக ஓடி போய் அங்க அவரிடத்துல கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கடும் கோபம் வந்துச்சான். கடும் கோபம் உண்டாகி வாக்குவாதம் உண்டாகி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சாங்களாம். பவுலு, ஆண்டவரே என் நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காப்பாத்துங்க ஆண்டவரே. நாவோட சண்டை வந்துச்சுன்னா அவன் ஒரு வார்த்தையை பேச, நம்ம ஒரு வார்த்தையை பேச, அது பெரிய சண்டையா உருவாகி பெரிய பிரளயமாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டு வரைக்கும் போய் கடைசியில வேற வேலை விபரீதங்களை என்ன செய்தது? உண்டாக்கி ஏற்படுத்தி விடுகிறது. அதனால கர்த்தர் சொல்லாரு, உன்னைய நாவுகளின் சண்டைக்கு விலக்கி என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, உமது கூடாரத்தின் மறைவிலை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்க. நாவுகளோட சண்டைக்கு கர்த்தர் நம்மளை விலக்கி அவர் ஒளித்து வைத்து நம்மை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படித்து பாருங்கள். இங்க லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள்ல ஒருத்தியை விவாகம் பண்ணி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதுன்னு கண்டு 3 மாசம் ஒளிச்சு வைக்கப்பட்டான். யாரு? மோசே. ஏன் அப்படின்னா, கொலை எகிப்து தேசத்துல பிறக்கக்கூடிய சகல ஆண் பிள்ளைகளையும் ஒன்று போடும்படியாய் கொலை செய்யும்படியாக பார்வோன் உத்தரவு போட்டுட்டான். என்னது? ஏன் அப்படி செஞ்சான் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் வந்துடக்கூடாது. யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைகள். சாத்தானுடைய யுத்தமே யாருக்கு எதிராக இருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. சாத்தானுடைய யுத்தம் ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது.
அப்ப அவர்களை கொன்று போட வேண்டும், அவர்களை கொலை செய்து விட வேண்டும், அவர்களை இல்லாமற் போக செய்து விட வேண்டும் என்பதுலதான் அவங்க எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான்னு சொல்லி இருக்கு. அப்ப இங்கே மோசே எத்தனை மாதம் ஒளித்து வைக்கப்பட்டான்? 3 மாதம். இவனை ஏற்கனவே இந்த சிப்பிரால் பூவால் என்ன பண்ணாங்க? ஆமா, அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்புனா. யாரு? இந்த பார்வோன். என்ன தெரியுமா? எபிரேயருக்கு பிறக்கக்கூடிய, அதாவது தேவனுடைய ஜனம் எபிரேயர், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளையான உசுரோட வச்சிரு. ஏன்னா அவங்களால நமக்கு ஆபத்து இல்ல. ஆண் பிள்ளைகள்னா வளர்ந்தா என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு வந்துருவாங்கல்ல. அப்ப ஆண் பிள்ளைகளானா அவங்கள அங்கேயே பிரசவம் பாக்குறப்பயே கொண்டு கூட்டுன்னு சொல்லி கட்டளை பிறப்பித்து அனுப்பி இருந்தான். ஆனா இந்த சிப்பிரால் பூவால் தேவனுக்கு பயந்ததினாலே, அவர்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால இந்த மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவங்கள காப்பாத்துறாங்க. இந்த காப்பாத்தன யார் தெரியுமா? கர்த்தர். தேவன் உன்னை காப்பாற்றி அவர் ஒளித்து வைக்கிறார் என்றால், ஆண்டவர் உன்னை பற்றி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை பற்றி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை பற்றி ஆண்டவருக்கு ஒரு அனாதி தரிசனம் இருக்கிறது. மோசே மேல ஒரு திட்டம், ஒரு அனாதி நோக்கம், தரிசனம் இருந்ததுனாலதான் எகிப்தில் இருக்கிறதான அவருடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தை மோசே மேல வச்சதுனாலதான் கர்த்தர் அவனை ஒளிச்சு வச்சாரு. அந்த மருத்துவச்சிகள் மூலம் காப்பாற்றினாரு. இன்னைக்கும் கூட நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால், உங்களை தேவன் ஒளித்து வைத்து காப்பாற்றி வருகிறார் என்றால், உங்களை பராமரிக்கிறார் என்றால், உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு என்ன இருக்கு? ஒரு விசேஷித்த திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நீங்க புரியல, ஆனா அவருக்கு அது நன்றாகவே தெரியும். பாருங்க, அந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளானா கொன்று போட்டுருங்கன்னு சொன்னான். ஆனா இவங்க அந்த மோசையை காப்பாற்றி எங்க போய் ஒளிச்சு வைக்கிறாங்க தெரியுமா? படிங்க. 3 மாசம் ஒளிச்சு வச்சு பார்த்தாங்க. ஒளிச்சு வச்சுட்டு இனிமே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அந்த குழந்தை 3 மாசம் ஆச்சுன்னா நல்லா அதிகமா சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். பாலுக்காக சவுண்ட் அதிகமா கொடுக்கிறப்ப என்ன செய்ய? சத்தம். அந்த 3 மாசம் அந்த குழந்தை ஒளிச்சு வச்சப்ப அந்த குழந்தை நிச்சயமா பாலுக்காக அழுதுருக்கும் இல்லையா? அப்ப எவ்வளவு கவனமா அந்த குழந்தைய பார்த்திருப்பாங்க. சத்தம் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் வாய கூட என்ன செஞ்சிருப்பாங்க? பொத்தி இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா என்னுடைய மகள் பிரைசி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அவ்வளவு சத்தம் கொடுக்கும் பாருங்க. அந்த சத்தம் சில வேளைகள்ல என்ன செய்யும்? நம்மள தூங்க விடாது. அந்த சத்தம் சில வேளைகள்ல எரிச்சலை உண்டாக்கும். ஆனா கர்த்தருக்கு நம்முடைய சத்தங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாது. பாருங்க, 3 மாதம் ஒளிச்சு வச்சு பார்த்தாங்க. அப்புறம் அதை ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதை கீழையும் மேலையும் பிசனை வச்சு பூசி அதுல குழந்தைய உள்ள போட்டு நேர போய் நைல் நதி இருக்குல்ல, அந்த நைல் நதியில 4 தட்டைகள் வளர்ந்து கிடக்குமே, அந்த 4 தட்டைகளுக்கு நடுவுல வச்சுட்டான். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க? நதியில சில வேளைகள்ல முதலைகள் இருக்கிறது, நதியில தவளைகள் இருக்கிறது, நிறைய விஷ பூச்சிகள் உண்டு, பாம்புகள் உண்டு. உண்மையா இல்லையா? சில வேளைகள்ல நதிக்கு அருகில நிறைய மிருகங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வரும். அவைகள் எல்லாவற்றுக்கும் கூட அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவரே ஒளிச்சு வச்சு காப்பாத்தி இருக்கிறாரு. அதே மாதிரிதான் உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய பொல்லாத இருதயமுடைய சகல மிருக குணமுடைய மனிதர்களுடைய கண்களுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? விளக்கே ஒளிச்சு வச்சு காப்பாற்றுவாருங்க. அதை விட பெரிய ஒரு ராஜா பார்வோன், அவனுக்கே ஆண்டவர் மோசையை விளக்கி காப்பாத்தினாரு. ஆண்டவர் அதான் சொல்லல, எதிரிக்கே தண்ணி காட்டுறவர். பாருங்க, தண்ணிக்குள்ள வச்சு காப்பாத்தினாரு. 3 மாசம் அங்க ஒளிச்சு வைக்க முடியாம ஒளிச்சு வச்சு காப்பாத்தி பார்த்துட்டு கடைசியில எங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க? யாராவது நீங்க செய்வீங்களா? அவங்க பிள்ளைய கொண்டு போய் தண்ணிக்குள்ள வைப்பீங்களா? சொல்லுங்க. 4 தட்டைக்குள்ள பாருங்க, எந்த தாய் அதை செய்ய துணிவாள்?
ஆனா ஆண்டவர் அந்த திட்டங்களை அவளுக்கு கொடுத்தார். எடு, நாணற்பட்டியை எடுத்து தண்ணி உள்ள புகாதபடிக்கு என்ன செய்ய, பூசு. அதை கொண்டு எங்க வச்சுட்டா. அப்ப வச்சுட்டு அப்படியே போயிட்டாளா? இல்ல, அந்த அந்த பெட்டியை, நாணல் பெட்டியை என்ன செஞ்சிருப்பா, பார்த்துக்கிட்டே இருந்த. படிங்க. அந்த உள்ள வச்சுட்டு அதுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி தமக்கு யார் தெரியுமா? அக்கா மிரியாம். அக்காவை அவங்க பாதுகாப்பு கூட்டாச்சு. என்ன நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க பார்வோன், அந்த பார்வோனுடைய மக குளிக்கிறதுக்கு வர்றான். என்னங்க, ஸ்நானம் பண்ண வருகிறாள், குளிக்க. அவளுடைய தோழிகள் வந்து நதியோரத்துல அப்படி உலாவுறாங்க, நீச்சல் அடிச்சு. அந்த டைம்ல நாணலுக்குள்ள இருக்கிற பெட்டியை பாக்குறா. அங்க கரையில நின்னுகிட்டு இருந்த அவங்க அக்கா மிரியாமையே அனுப்பி அது என்னன்னு போய் பாருன்னு சொல்லி அந்த பார்வோனுடைய மக சொல்றா. அது திறந்த போது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. கர்த்தர் உடனே அந்த பார்வோனுடைய குமாரத்தியோட இருதயத்துல இரக்கத்தை கட்டளையிட்டாரு. இன்றைக்கு உங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் இரக்கத்தை கட்டளையிடுவார். இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால் கவனிச்சீங்களா? இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பிள்ளைய ராணி அந்த பாத்தீங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தி பாக்குறா. பார்த்தது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய எனக்காக நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டயே சொல்றா. அந்த அக்கா அந்த டைமை சரியாய் பயன்படுத்தி பால் கொடுக்கிற ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வர்றா. அதுதான் ஆண்டவருக்கு ஆமென் மகிமை. பாருங்க, அவங்க அம்மாவே வளர்த்துச்சுங்க. இதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம் அவர். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தீமையாய் நடந்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்வுக்கு பிடிக்காம கசப்பா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோ, அதெல்லாம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். அதை உங்கள் கண்களாலே நீங்கள் பார்ப்பீர்கள். பாருங்க, அக்கா கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துச்சு. அந்த பார்வோனுடைய மகனாக பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அம்மாவே வளர்த்தெடுத்தான். கர்த்தர் மோசேய ஒரு தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து மீட்டெடுக்கும்படியாக ஒளித்து வைத்து ஆண்டவர் காப்பாற்றினார். அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களை எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்க நடந்து போகிற, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில தேவன் உங்களை ஆண்டவர் ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுவார்.